ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருந்தார். அது என்ன? சோதனைகளை ஜெயித்த இயேசு எனக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? வாலிப வயதிலே நம்மிலே அநேகருடைய ஒரு போராட்டம் சோதனையை எப்படி மேற்கொள்வது என்பதே. இயேசுவை அறிந்தோம், பாவ பாரத்திலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் விடுதலையானோம். இயேசுவின் திரு ரத்தம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே சாதித்திருக்கிறது. நம்முடைய குற்ற உணர்வுகள் நம்மை போட்டு வதைக்காதபடி சத்துருடைய பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக பாவ மன்னிப்பை பெற்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக தேவன் நமக்குள்ளே கிரியை நடப்பித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாராயிலும் இன்றைக்கும் அண்ணன் அல்லது அங்கிள் எனக்கு அந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் விளங்கவில்லை என்று சொன்னாலும் இந்த செய்தியோடு நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் மிக அதிகமான பேர் இங்கே தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பை தேவனே கொடுத்திருக்கிறதை அறிந்திருக்கிற மக்களுக்கும் பெரிய ஒரு போராட்டம் ஒரு காரியத்திலே உண்டு. அது என்ன? டெம்டேஷன்ஸ். அநேக காரியங்களில் நீங்களும் நானும் நாம் சோதிக்கப்படுகிறோம். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேறொரு பெயர், நேற்றைய சாயங்காலத்திலேயும் முந்தின நாள் நான் சொன்னேன், உன் வேடன் என்று. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் டெம்டர். அவன் சோதிக்கிறவன், நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறவன் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் தான் இயேசு நமக்கு தன்னுடைய ஜெபத்தின் மாடலை சொல்லிக் கொடுக்கும் போது, நாங்கள் சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும் என்று தினந்தோறும் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கும்படியாக நமக்கு கற்றும் கொடுத்திருக்கிறார். We all have a problem with temptations. Temptations varies. Temptation levels are varying. அநேக நேரங்களிலே சோதனைகள் வித்தியாசமானவைகள், வித்தியாசமான கோணத்திலே வித்தியாசமான நிலையிலே நம்மை அட்டாக் பண்ணுவதை அல்லது தாக்குவதை நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க கூடாதவர்களாக மாறிவிடுகிற ஒரு பொல்லாத நாட்களுக்குள் இருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இயேசுவை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற பெரிய நல்ல ஒரு காரியம் என்ன என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தும் வண்ணமாக என்னோடு கூட சேர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தையும் 4வது அதிகாரத்தில் இருக்கிற 2 வசனங்களையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்றைக்கு வேறொரு கோணத்திலே, நீங்கள் அறியாத ஒரு கோணத்திலே இந்த செய்தியை உங்களோடு கூட பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவது அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, சோதனை வருதுன்னு பயப்படாதீங்க. அது என்ன சோதனைனாலும் சரிதான், அது கண்ணு இழுக்கிறதுனாலும் சரிதான், மாமிசம் இழுக்கிறதுனாலும் சரிதான், அல்லது வேறு காரியமானாலும் சரிதான், பயப்படாதீங்க. உதவி செய்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார் மாத்திரமல்ல, வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உதவி செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். அவரை குறித்து இன்னமும் எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிற காரியத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 14 இலிருந்து 16 வரை. வானங்களின் வழியாய்
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. உதவி செய்கிறதற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். நன்றாய் கவனியுங்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த வசனங்களை அடிக்கடி நீங்கள் பிரசங்க மேடைகளிலே கேட்டிருக்கலாம், நீங்களும் அதை தியானித்திருக்கலாம். சில வேளைகளிலே நமக்கு வருகிற டெம்டேஷன்ஸ் அல்லது சோதனை என்று சொல்லுகிற காரியங்களிலே நாம் விழுந்து போக நேரிடுவோமோ என்கிற பயந்த போது இதை நாம் படித்திருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களில் இந்த பலவீனங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை அநேகர் தவறாக அர்த்தப்படுத்தினது உண்டு. எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்படுகிறவர் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை அநேகர் புதிதாக ஆண்டவருக்குள் வந்தவர்களும் பழையவர்களும் கூட தவறாக புரிந்து கொண்டு அடிக்கடி இப்படிப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு வரும்போது ஏக்கத்தோடு நிற்கிறதை நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்கு கண்களின் இச்சை இருந்ததா என்கிறது ஒரு பெரிய கேள்வி. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. வாலிப வயதுல முதல்ல ஆரம்பிக்கிறது இங்கதானே? சொல்லுங்க, முதல்ல ஆரம்பிக்கிறது அங்கதானே? சொல்லுங்க. அவங்க கண்ணை தொட்டு சொல்லுங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது அங்கதானே? அதுதானே விண்டோ. ஆமா, அதனாலதான் விண்டோ வழியா பார்த்த நீ. அந்த விண்டோ வச்சுதானப்பா விண்டோ வழியா பார்த்துட்டு கொஞ்சம் காட்டினேன். அங்க இருந்து ஒரு சிக்னல் வந்த உடனே அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனாலும் ஒரு இழுக்கத்தானே செய்து. ஆண்டவராகிய இயேசுவும் வாலிபன் அல்லவா? அதுவும் நல்ல திட்டகாத்திரமான வாலிபன். நாயின் ஊர் உதவையின் மகனை எழுப்புவதற்கு இயேசு நடந்த தூரம், ஒரு நாளில நடந்த தூரம் 22 மைல் அல்லது 36 கிலோமீட்டர். He was so strong. He was a very strong man. நல்ல உறுதியான, நல்ல வைரம் பாய்ந்த உடம்பை கொண்ட இயேசு. அவர் வாலிபன், துடிப்புள்ளவர், நன்றாக காரியங்களை செய்யக்கூடியவர். ஒரே ஆளா அங்க டெம்பிள் என்று சொல்லப்படுகிற தேவாலயத்தில் இருந்த எல்லாரையும் ஒரு சவுக்கால அடித்து விரட்டக்கூடிய வல்லமை பாய்ந்தவர். He was not an ordinary man. Please understand. என்னமோ இயேசு கிறிஸ்து ரொம்ப மெலிந்த அப்படியே நோஞ்சாங்குச்சி மாதிரி இருப்பார்னு நினைக்காதீங்க. He is a very strong man, very strong man. He could walk 36 kilometers like that. Hallelujah. ஆமா, அது அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, எல்லாம் உடனே சீசர்களே நீங்களும் பட்டையை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நானும் சவுக்கை எடுத்துக்கொண்டு, அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல. ஒரு கயிறை எடுத்தாரு, சாதாரண கயிறை சவுக்கையாக்கி இருக்கிற அவரை வேறையும் விரட்டி அடிச்சு ஆடு மாடெல்லாம் விரட்டி அடிச்சுட்டாரு. இஸ் சோ ஸ்ட்ராங். அப்படி இருக்கிற அவருக்கு கண்களின் இச்சையினாலே பிரச்சனை வந்தது உண்டோ? பிரதர் சொல்லுங்க. யாரோ இயேசுவை அறியாத புல்லன் ஒருவன் சொன்னான். அதுவும் பிரசங்கியாயிருந்தவன் சொன்னான். அவனை பார்த்தா நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், தேடிக்கொண்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேன் என்கிறார். பிரசங்க மேடையில சொன்னான். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆசை இருந்ததுனால தான் சமாரிய பெண் தண்ணி எடுக்க வந்த போது
ஸ்டைலா 12 பேரையும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா நான் அனுப்பிச்சிட்டு ஹலோ, நான் சொல்லல, உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரசங்கியார் சொன்னதுதான் சொல்றேன். அவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். வேதத்தான் ஒழுங்காவே வாசிச்சதில்லை. வாசிக்கலாம், பார்க்கலாம். 4வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அங்க வாசிக்கலாம். 6வது வசனத்துல வாசிக்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இடைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். நல்ல கவனிங்க. இப்போ எழுதப்பட்டிருக்கிற பாடரை பாருங்க. என் தேவன் சத்திய வேதத்தை சத்தியமாய் எழுதி வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியா எழுதி வைத்திருக்கிறார். அவங்க சாப்பாடு வாங்க போன பிறகு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பொண்ணு வந்தா. இந்த பிரசங்கி வேத புரட்டன். அவன் என்ன சொன்னா, ஏசு அவ தூரத்துல வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா போங்கடான்னு அனுப்பிட்டாராம். இந்த அம்மா கூட இயேசுவுக்கு பரிசுத்தத்திற்கு களங்கம் கிளைக்கப்பட்ட அது டாவின்சி கூட எழுதினவனாக இருக்கட்டும், வேறு எவனாக இருக்கட்டும், வாழ்ந்ததில்லை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். கண்களின் இச்சை என் ஆண்டவரை மேற்கொள்ள முடியவே முடியாது என்பதற்கு நான் காரணத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து 1 யோவானே அதை குறித்தும் எழுதுகிறார். வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பிதாவினால் உண்டாகாத எதுவும் எனக்கு தேவையில்லை என்று வாழப்படுத்திருந்தவர் என் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என் பிதாவினால் உண்டானதல்லப்பா. கண்களின் இச்சை பிதாவினால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, கண்களின் இச்சை நம்முடைய பிதாவினால் உண்டாகவில்லை, அது உலகத்துல உண்டானது. உங்களுக்கு எது வேணும் அதுதான் முக்கியம். எது வேணுங்கிறதா முக்கியம். ஆமா ஆமா ஆமா. இயேசு சொன்னார், பிதாவே நீ பரத்திலிருந்து ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள, அங்க இருந்து கொடுக்கப்பட்டாதான் வேணும், வேண்டாம் வேற ஒண்ணு வேண்டாம். மாட்ட வைக்கிற உலகத்தில் உண்டான காரியத்தை நான் ஒதுக்கி விட்டேன். ஏனென்றால் எனக்கு பிதா தருகிற ஒன்றுதான் வேணும். சாத்தான் ஒரு நாள் இயேசுவை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்தான். உலகத்தின் மகிமை மேன்மை எல்லாம் காண்பித்தான். ராஜ்யங்களின் பெருமைகளை காண்பித்தான். எதுல மாட்டி விடுறதுக்கு? கண்களின் இச்சையில மாட்டி விடுறதுக்கு. அவன் சொன்னதெல்லாம் ஒண்ணு, ஒரு நேரம் சல்யூட் அடித்தா போதும், அவ்வளவுதான், finish. Only one salute, sir, one salute. That is sufficient. நல்லா கவனிங்க. என் இயேசு என்ன சொன்னாரு? அப்பாலே போ. ஆமா, அங்க உடனே அவங்க அன்னைக்கு தூத்துக்குடியில இந்து முனியர் ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்திருந்தான். அந்த நோட்டீஸ்ல எழுதியிருக்கான், இயேசு சாத்தானை திட்டினதே இல்லை. இவன் பைபிளை படிக்கிறது கிடையாது. இவனுக்கு சீ அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு திட்டினான்னு நினைச்சான் போல் தெரியுது. அப்பால போடா அப்படின்னு சொன்னார் அல்லவா? ஏன்னா அது வர்றது உலகத்தையும் அதற்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாங்கனிலிருந்து வருகிறதை அறிந்திருந்தவர் என்ன ஆண்டவர். உலகத்தினால் உண்டானவைகள் எனக்கு தேவையில்லை என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருந்தபடியினால்
அது உலகத்தில் உண்டானது என்பதை, கண்களின் இச்சைக்கு நான் என்னை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். மாமிசத்தின் பசிக்கு, அதனால்தான் கல்லுகள்